வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் 45 நபர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் அதிமுகவை வெற்றியடைய செய்ய முடியும். கடந்த 10 தேர்தல்கள் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக மட்டும்தான் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். அதுவும் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். இது தொடர்ந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்வியில் அதிமுக 3வது இடத்திற்கு கூட தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது. அவரது பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் தெளிவாக செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவில் ஒரு மோசடித்தனத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார். செங்கோட்டையன் அவர்கள் இதை தட்டி கேட்க வேண்டும். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகால அரசியல் அனுபவம், எடப்பாடியை விட சீனியர் என்ற முறையில் அவரது செயல்பாடுகள் முற்றிலுமாக எங்களுக்கு ஆதரவாகவும் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்பதையும் தெளிவாக செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கே சென்று ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள். நீதிமன்றமும் தெரிவித்துவிட்டது, எடப்பாடி ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது. வழக்கு முடியும் வரை அதை பதவியை பயன்படுத்த முடியாது. இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்த முடியும் என்பதையும் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றமே தெரிவித்துவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லாமல் இருந்தால் அதிமுக தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. சசிகலாவாக இருக்கட்டும், டிடி வித்தினகரன், OPS என்று 3 அணிகளாக பிரிந்திருந்து அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவாக பிரச்சாரமோ, தொண்டர்களுக்கு வேட்பாளர்கள் நேரடியான உறவு முறைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மனஸ்தாபத்தின் அடிப்படையில் பிரச்சாரத்திற்கோ ஆதரவுகள் திரட்டுவதற்கோ தொண்டர்கள் திணறுவதாக மாவட்ட செயலாளர்கள் உண்மையை உடைத்து விட்டார்கள். இனியும் அமைதியாக இருக்க வேண்டாம். உண்மைகளை கூறி எடப்பாடி பழனிசாமியிடம் புரிய வையுங்கள். இல்லை என்றால் அவரை விட்டு விலகி அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று செங்கோட்டையின் வீட்டிற்கு சென்று மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பது சரியா? இதற்கு செங்கோட்டையன் அவர்கள் மௌனம் காத்திருக்கிறார். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட முடியும் என்றும், இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது, அதற்குள்ளாக இப்பொழுதே பேசி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் கூறுங்கள்.